ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வைட்டி தனுஷ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு மோட்டோ H50 ஃபியூஷன் விசஸ் மோட்டோ H60 ஃபியூஷனோட ஃபுல் கம்பேரிசனாக ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து 6 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு டிஸ்பிளே. மோட்டோ H50 ஃபியூஷனோட டிஸ்பிளே வந்துட்டு 1.5K கர்வ்டு டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து POLED டிஸ்பிளே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ H60 ஃபியூஷனோட டிஸ்பிளே வந்துட்டு கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4500 ஹெர்ட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து POLED டிஸ்பிளே தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது செக்மெண்ட் வந்து பேட்டரி. மோட்டோ H50 ஃபியூஷனில் வந்துட்டு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ H60 ஃபியூஷனில் வந்து 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது செக்மெண்ட் வந்துட்டு ப்ராசஸர் வந்து பற்றி பார்க்க போகிறோம். மோட்டோ H50 ஃபியூஷனில் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 வந்து ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ப்ராசஸர். மோட்டோ H60 ஃபியூஷனில் வந்துட்டு MediaTek 7400 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ப்ராசஸர். இப்போ நாலாவது நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்துட்டு கேமரா செக்மெண்ட். சோனி கேமரா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 700C மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 மெகாபிக்சல் கேமரா வந்துட்டு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 13 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைடும் மேக்ரோவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. H60 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே கேமரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா வந்து சோனியோட 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 50 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்து செகண்டரி கேமரா வந்துட்டு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அல்ட்ரா வைடும் இருக்குது, மேக்ரோவும் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு லைட் சென்சார்னு ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் இதுலேயும் வந்து 2 கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு ஃபோன்லேயும் வந்துட்டு 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு 4K சப்போர்ட் வந்து இருக்குது வீடியோ ரெக்கார்டிங். நம்ம இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன். மோட்டோ H50 ஃபியூஷனில் வந்துட்டு கார்னிங் Gorilla Glass 5 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் IP68 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மோட்டோ H60 ஃபியூஷனில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு IP68+69 வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. டஸ்ட் ப்ரூஃபும் வாட்டர் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. 810Hங்கிற மெல்ட் கிரேட் சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு இந்த ஃபோனுக்கு இருக்குது. கார்னிங் Gorilla Glass 7iங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஆறாவது பார்க்க போகிற செக்மெண்ட் ஸ்டோரேஜ். மோட்டோ H50ல வந்துட்டு 8GB RAM 12GB ரேம்னு 2 வேரியண்ட் வந்து இருக்குது. 8GB RAM 128 ஒரு மாடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12GB RAM 256GB வந்து ஸ்டோரேஜ் டைப் வந்து இருக்குது. மோட்டோ H60 ஃபியூஷனில் வந்துட்டு ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. 8GB ரேமும் 256GB வந்துட்டு ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து இருக்குது. நம்ம இப்போ ஏழாவதாக பார்க்க போகிற செக்மெண்ட் ஆடியோ குவாலிட்டி. இதில் ரெண்டுத்துலையுமே வந்து டால்பி ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு இதில் இருக்குது.